இங்க ஒரு லேடி குளிர்காலத்துல வீட்டை சூடா வச்சுக்கிறதுக்கு கறி துண்டு எடுத்துட்டு வர போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா எல்லா கறியும் தீந்து போயிருக்கு. அந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு சூடாக்குறாங்க. ஏன்னா அவங்க பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க தூக்கம் கெட்டிட கூடாதுன்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கேஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பசங்களோட முகத்துக்காக தான் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க தனியாளா பப்ளிக் பாத்ரூம்ல கிளீனிங் வேலை பார்த்து தான் பசங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல வர காசு வச்சு தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. ஒரு வழியா அடுத்த நாள் வேலையை முடிச்சிட்டு வரும்போது அன்னைக்கு கிடைச்ச காசை வச்சு கொஞ்சம் கறி துண்டை வாங்கிட்டு வராங்க. அப்ப அதே நேரம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் கறி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு லோடு கறியை இறக்கி வச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வாங்குறது ஒரு தூசி மாதிரி இருந்தாலும் அவங்க கஷ்டத்தை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு ஒரு நாள் திடீர்னு இவங்க மாமியார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து சும்மா இல்லாம வீட்டை சுத்தி எல்லா பக்கமும் என்ன வச்சிருக்காங்க எதெல்லாம் இல்லாம இருக்குன்னு நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அது இவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இருந்தாலும் மாமியார் ஆச்சுன்னு எதுவும் பேச முடியாம இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துமே இவங்கள பாவம் பார்க்காம பையனோட பென்ஷன் பணத்தை வச்சு வீண் செலவு பண்றதுனாலதான் இப்படி காசு இல்லாம கஷ்டப்படுறேன்னு குறை சொல்றாங்க. இவங்களும் அவங்க புருஷன் மேல வச்சிருந்த மரியாதைக்காக அந்த மாமியாரை ஏத்து பேச முடியாம இருக்காங்க. கடைசியில போகும்போது கொஞ்சம் காசை ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி வேண்டா விருப்ப கொடுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்க காசு இல்லாம கூட இருந்துடலாம், மானத்தோட வாழணுங்கிறதுக்காக அந்த காசை அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு கவலை இருந்தாலும் பசங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கௌரவத்தோட வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்க.